ஹே கைஸ் வெல்கம் டு N2 TVK. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்னன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ கொடுக்க போறாரு டிவியில் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ எஸ் ஆமனன்பா. ஸோ எந்த டிவியில் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ ஜி தமிழில் தான் கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த இன்டர்வியூட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் அப்படின்னு மாதிரி வச்சிருக்காங்களாமா. ஸோ இதை கூடிய சீக்கிரமாக எடுக்க போறாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஷூட்டிங் போறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ரீதியான இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ பீஸ்ட் படத்துக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் கொடுக்க போறாரு. ஸோ தாறுமாறா இருக்க போது. ஸோ நிறைய கேள்விகள்ன்றது கேட்க போறாங்க. ஸோ யார் இன்டர்வியூ எடுக்க போறா அப்படின்றது தெரியல. ஸோ மோஸ்ட்லி ராஜ்மோகன் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அவரை பத்தி நமக்கு தெரியும், நல்லாவே கேள்வி கேட்பாரு. ஸோ அவர் இல்லாமல் வேற ஒரு ஆளை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களே போட்டால் அது சுத்தப்பட்டு வராது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆட்களை போட்டாங்க அப்படின்னா நிறைய கேள்விகள்ன்றது கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான கேள்விகள் கேட்டால் தான் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ஈஸியான கேள்விகளுக்கான பதில் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் விஜய் அவருடைய கட்சியை பற்றி விஜய் அவர்கள்ட்ட ரொம்பவே கஷ்டமாக கேட்டால் தான் அவர் சொல்கிற பதிலாக வந்துதுன்னா நிறைய தெளிவு இருக்கும். ஸோ மக்கள் விரும்புவாங்க, விரும்பி ஓட்டு போடுறதுக்கும் ரெடி ஆவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கேள்வி கேட்டு நல்லா பதில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும். ஜி தமிழில் ஒளிபரப்பு பண்ணுறதுனால கண்டிப்பாக ஜி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பின்றது வெறித்தனமாக ஏறப்போகுது. லாஸ்ட்டாக ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் இது பண்ணியிருந்தாங்க, டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வெறித்தனமான டிஆர்பி எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வேற மாதிரி டிஆர்பின்றதை பார்த்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரமான ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தி நகர், வில்லிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தார். ஸோ நேற்றுக்கு அப்டேட்லாம் வந்துச்சு. நான் கூட அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரத்த ஆயிடுச்சு. ஸோ நைட்டு ரத்த ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் நிறைய விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காவல் அதிகாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ லைவ்ல வந்ததுன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்குது. இன்னமும் டிஎம்கே பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியா செய்ய மாட்டாங்க வேலைகளை. தேர்தல் ஆணையம் சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்க டிஎம்கே சொல்றதா என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் அள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் கேட்டு கேட்காத மாதிரி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு இது நியூஸ் போகும். நியூஸ் போனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அனுமதி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பாக டிஜிபி மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மாற்றி கண்டிப்பாக நமக்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நம்பலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளுக்கும் விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு ஊருக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுது. அந்த அளவுக்கு ரொம்பவே கூட்டம் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 234 தொகுதிக்கு வரதுக்கான வாய்ப்புன்றது கம்மி தான். ஸோ அதனால் அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் கண்டிப்பாக ஓட்டு வாங்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்ததுன்னா விஜய் எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ விஜய் அவர்களால் மோஸ்ட்லி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த ஊர்களை கவர் பண்ணிடுவார். பட் போக முடியாத ஊர் ரொம்பவுமே டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஸோ அந்த வகையில் வேட்பாளர்கள் தான் அதை செய்யணும். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு விஜய் அவர்கள் எங்கே பிரச்சாரம் பண்ணுறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இன்டர்வியூ கொடுக்க போறாரு. பொலிட்டிக்கல் சம்மந்தமாக டிவிக்கு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக டிவி இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அதை ஏப்ரல் 14ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்களோட பின் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தி நகர் அண்ட் வில்லிவாக்கத்திலே நடக்க இருந்த பிரச்சாரம் அதை பற்றி உங்களோட பின் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம தளபதி பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.